ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவி. எல்லாருக்கும் வீடியோக்குள்ளே ஃபோன் பண்ண எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2024. வாழ்க தலைவா, வாழ்க. இன்னி வர்ற வருடங்கள் நமக்கு மிக சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 10 நிமிஷம்லாம் எடுக்கணும்னு நினச்ச வீடியோ தான். அது அப்படி தான் எடுக்க போகிறேன். என்னென்னா, இந்த 2023 நடந்திருக்குள்ள ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மெமரிஸ் நான் ஷேர் பண்ணி, அது இப்போது உலகம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன மாறிச்சுன்னா அது என்னென்னா இருக்குன்னு தான். புரியலையே. ஒன்றும் இல்லைங்க, 2023 நடந்துச்சு, அதை மட்டும் பேச போகிறோம். இது முதலே சொல்லியிருக்கலாம். நீங்கள் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஃபஸ்ட்டு விஷயம் செகண்ட் விஷயம்லாம் சும்மா ஒரு கோர்வையாக சொல்லிட்டு வரேன்னு. 2020 நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த வெள்ளம் வந்தது, மழை வந்தது. சென்னையிலேருந்து ஆரம்பித்து இப்போ தென்காசி எங்கள் சைடெலாம் வந்துருச்சு. மழை ஓகே வந்துருச்சு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இப்போ சரியாகிட்டே வருது. கிளைமேட்லாம் இப்போலாம் நல்லா தெளிவாகிடுச்சு. எல்லாம் ஓகே. இப்போ எல்லாம் பழையபடி திரும்பிட்டு வருது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த 2 இன்னொரு அவ்வளோதான். நியூ இயர் முடிஞ்சப்பறம் புதுசாக நம்ம ஜனவரிக்கு போயிடுவோம். இப்போ டிசம்பர் என்ன ஆகுதுன்னா, இந்த கொரோனா 2 வருஷம் முன்னாடி வந்துச்சுல்ல, அதோட கேசஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கேசஸ் இடையில இல்லை, ஸ்டாப் ஆகிட்டு போதுவா. அப்படி சப்போஸ் இருந்தாலும் வேக்சின் இருக்குது, நம்ம அதை பண்ணிக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. இப்போனா திடீர்னு ஹைப் ஆகுதுன்னு நியூஸ்லலாம் வருது. அதுவும் கேரளா சைட்லலாம் திருப்பி அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது சந்தித்த எண்டில் தான விஷயம். ஸ்டார்டிங்கில் அப்படியே நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ என்ன நடந்தது, நிறைய மெமரிஸை ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயா போயிருப்போம். பிடிச்ச படத்தை பார்க்கப்ப இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் புது டைரக்டர்ஸ் அவங்க படத்தை இப்போ உதாரணத்தை நான் பார்த்த புது படம், எனக்கு பிடிச்ச படம் குட் நைட் சொல்லலாம், அயோத்தி சொல்லலாம், டாடா சொல்லலாம், போர்த்தொழில் சொல்லலாம், இருக்கப்பட்டு சொல்லலாம். நிறைய படம் இருக்குது. குட் நைட் தான் சொல்லிட்டேனோ, நிறைய படம் இருக்குது. விடுதலை, இதெல்லாம் கமர்ஷியலாக இல்லாத ஒரு படங்கள் சிலது, ஆனால் ஹிட் ஆகிடுச்சு இல்லையா. இந்த வருஷத்துலேயே ஒரு என்ன சொல்ல, மறக்க முடியாத ஒரு விஷயம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு ஒன்று இருக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒன்று இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒன்று இருக்கும், பேரண்ட்ஸுக்கு ஒன்று இருக்கும், ஒன்று இருக்கும். இந்த வருஷம் நம்ம இது பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு இதில் ஃபன்னான விஷயம் என்னென்னா, அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 2023 சொல்கிறேன், ஸ்டார்டிங் ஒன்று ரீசொல்யூஷன் எடுத்துருப்போம். நம்ம இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் நான் பண்ண போகிறேன், எழுதி தினமும் என் கண்ணில் படுற மாதிரி எங்கேயாவது ஒட்டி வச்சுருவேன் பேப்பர் வச்சு. அது பார்க்கும்போது ஓகே, இதெல்லாம் பண்ணணும், இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும். அது நம்ம திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் காலப்போக்கில் அது மாதங்கள் கடந்து போகிறப்ப நமக்கு இது என்ன பண்ணுறோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, மற்றபடிய மாதிரி மீம்ஸோ இந்த மாதிரி ரீல்ஸோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இப்போ காமெடி வீடியோ எதுவும் இல்லை. இது நம்ம பேசுகிறோம். இந்த நான் இதெல்லாம் பேசணும்னா எடுத்து நினச்சேன். ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது. நம்ம டப்புன்னு சொல்லிடுவோம், அவ்வளோதான். இங்கே ஒரு பேப்பர் கூட கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வாட்டி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்குன்னு ஒன்று நடந்திருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது நடந்திருக்கும். அது நல்லதாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்காதா எதுனாலும் இருக்கலாம். அப்செட் பண்ணிவிட்டு சரி நான் இப்படி ஆயிடுச்சு, அதை நான் சரி பண்ணி நான் மாற்றிக்கிறேன்னு சொல்கிறது ஒருத்தங்களுக்கும் அது நியாயமானதாக இருக்கும். இப்போ ஒருத்தர் தப்பு சொல்கிறாங்கன்னா தப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் அவனை எடுக்கலாட்டி அது யூஸ் இல்லைல்ல. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பண்ணுவேன்னா அது என்ன இது. இன்னொரு கோரமான சம்பவம் என்னன்னா, மேட்ச்சு தான், வேறு என்ன சொல்ல போகிறேன். மேட்ச் ஆஸ்திரேலியா 2 இந்தியா வேர்ல்டு கப் மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஃபைனலில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அது பரவாயில்ல, அடுத்த வேர்ல்டு கப் பார்த்துக்கலாம். அது 5 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகே, வெயிட் பண்ணி அடுத்த ஒரு 5 வருஷம் வரைக்கும் வேர்ல்டு கப் மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன தான் மிஸ் பண்ணுமோ, சரி இதெல்லாம் இந்த வருஷத்தில் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், இந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ண எனக்கே நிறைய இப்படி ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்ன ஷார்ட் ஃபிலிம் இருக்குல்ல, நம்ம ஷார்ட் அதை எடுத்துடலாம்னு நினச்சேன். சரி இந்த வருஷம் எடுக்க முடியாது, அடுத்த வருஷம் கண்டிப்பாக எடுத்துருவோம்ல, எடுக்கணும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை நான் எடுக்கிறேன், கண்டிப்பாக எடுக்கணும். அது எழுதி வச்சு என்ன ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இது இந்த வருஷத்து 2 வருஷம் ஆயிடுச்சு சொல்லலாம். அடுத்த வருஷம் எப்படியா முடிக்கணும். ஸ்கிரிப்ட் என்ன நான் பார்க்கும் போதெல்லாம் தோணும்,
எப்படா என்ன முடிப்பேன்? போனி ஆகாமல் இருக்குல்ல, மற்ற ஒரு விஷயம் போனி ஆகாமல் இருக்குன்னா போனி ஆக்கிடணும், வியாபாரமாக ஆக்கிடணும், அப்போ தான் லாபம். ஏன்னா திடீர்னு கடைக்கார மாதிரி பேசுகிறேன்னு. இப்போ எதுவும் எல்லாம் பிஸ்னஸ் தானே. இப்போ யூடியூப்னு எடுத்திங்கன்னா இப்போ வீடியோ வருது, இவ்வளோ வீடியோ போடுற வியூஸ் போனால் மட்டும்தான் ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு காசு வரும். அது எவ்வளோ வரும்னு அந்த கிரியேட்டருக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போது நான் இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா 2023 இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருத்தர் பார்வையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு வேறு மாதிரி இருக்குது, கூட இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு கோர்வையாக பார்க்குறப்ப வேறு வேறு மாதிரி இருக்குது. அதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் கீழே, அதில் கூட எனக்கு பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கணும்பா, இப்படி நடக்காமல் ஆயிடுச்சு, பரவாயில்ல. பட் ஆனால் அடுத்த வருஷத்தில் நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன், அடுத்த வருஷம் நான் அதை பார்த்துக்கிறேன். ஒரு சிலர் என்ன அடுத்த வருஷம் எடுப்பாங்க, நான் கரெக்டாக படிச்சுட்டு இந்த வேலைக்கு போய் வீட்டை பார்க்கணும். ஓகே, அடுத்து எனக்குன்னு ஒரு பிடிச்சது ஒன்று இருக்கும்ல. நான் வேறு ஏதோ படிச்சுட்டு நான் வேறு ஏதோ படித்தது எப்படி சொல்ல, என் ஆசை வேறு ஒன்று, ஆனால் நான் படித்தது ஏதோ ஒன்று. அது எனக்கு என்ன பண்ணாலும் எனக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலரில் இருக்குது. படத்துலேயே அதிகமாக பார்க்குறோம், நிறைய படத்தில் பார்க்குறோம். விஐபி படத்துலலாம் என்ஜினியராக இருக்கிற நம்ம தனுஷே அவர் பிடிச்சி வேலையை பார்க்க முடியாது, சும்மா பாட்டிஞ்சாவும் வேலையை பார்த்துட்டு அப்படியே இருப்பார்ல. அந்த மாதிரி தான் இப்போது பசங்களோட லைஃப்பும் அப்படி தான் மாதிரி தான். படித்தது ஏதோ ஒன்று, அவங்க ஃபேஷன் வேறு ஏதோவும் இருக்கும். சரி படிச்சிட்டோம், ஃபீஸ் கட்டுறாங்க, நம்ம படிக்கணும்ன்றதால சிலர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறி அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கப்பா, என்ன ஆகிடப்போகுது? அவங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சது யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சது தான். அதோட நம்ம சேனல் ஆரம்பித்து 21 வா 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. கடைசியாக லாக்டவுன் டைம் ஆரம்பிச்சது. இப்போ அது இங்கே நிற்கி தொடர்ச்சியாக நான் இடையில வீடியோவே போடலை. ஒரு 2-3 வருஷத்தில் ஒரு வருஷம் ஃபுல்லாக வீடியோவே போட்டிருப்பேன். என்னென்னா பிச்சு கொஞ்சமாக போட்டிருப்பேன். இந்த டிசம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா சேனலே பாருங்கள், டிசம்பரில் வீடியோ தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், சரி வச்சேன் இப்படியே இருந்தால் ஆகாது, வீடியோ முடிச்சு நமக்கு இப்போ பேசுறது பிடிக்கல. நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அது கிரிஞ்சாகவே இருந்தாலும் நான் பேசுறது கேட்கறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு மனசில் ஒரு ஆறுதல். அந்த மாதிரி தான் இது. அவ்வளோதான். அடுத்து நான் சொல்லி என்னோட அப்டேட்னு சொல்லிடுவேன். அப்டேட்டு பெரிய சங்கர் படம் அப்டேட்டு அவருக்கு மைக் வாங்கணும். அடுத்த மந்த்லேயே நான் என் நேரத்தை எடுக்க முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக எடுப்பேன். அதெல்லாம் அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் சொல்கிறேன். ஷார்ட்ஸாக வரும், கண்டிப்பாக வரும். அப்புறம் ஃபோக்கஸ் டு ஸ்டடி, வேறு எதுவும் நினைக்காதீங்க, எதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள். 2024 பிடிச்சது பண்ணுங்கள். இனிமேல் எப்படின்னா ஆகிட்டோம், உடம்பை பார்த்துவாங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே, இப்படிதான் நான் சொல்ல நினச்சது. சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் நம்மளால் இந்த நியூ இயர் இன்னைக்கு 4 பேர் சொல்லி ஒரு என் மனசில் ஆதங்கத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். எந்த விட இவ்வளோ இருந்தால் நான் பேசுனதில்லை. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோ மிஸ்ட்ரியோ இல்லைனா உங்களுக்கு எதாவது பேசணும், நீ இந்த கண்டென்ட் எடுத்து பேசுப்பா, நீ இந்த கண்டென்ட் எடுத்து பேசு, அது இப்படி ஒரு நடந்திருக்கு இன்சிடென்ட் எடுத்து பேசுனா கூட நான் பேசுகிறேன், நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் வேறு சர்ச் பண்ணி அதை பார்த்துட்டு நான் பேசுகிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னால் இனி வீக்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் நான் ரீல் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். வீக்கெண்ட்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக, வீக்கெண்ட்லி வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக. அது சனியாக அந்த வாரத்துக்குள்ளே யாருனாலும் எந்த நாளாக இருக்கட்டும் ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுக்கணும். அது ரியாக்ஷனாக இருக்கட்டும், எந்த வீடியோவாக இருந்தாலும் வீடியோ கொடுக்கணும். எனக்கு கொடுக்காம இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ சேனல் க்ரோத் ஆகாதுக்கு, க்ரோத்துனா டக்குன்னு ஆகுதில்ல. ஒரு சில சேனல் நம்ம சேனல்லே நம்ம இந்த சேனல்லே ஆக மாட்டிங்கன்னா வீடியோ போட்டால் ஆகும். கரெக்ட் தான், வீடியோ போட்டால் தான் ஆகும். அதுக்கு நான் ஒத்துக்கிறேன், என்னோட இது தான். அடுத்த இன்னொரு வீடியோ பார்ப்பேன். ஓகே, டேக் கேர். திருப்பி சொல்லுங்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஹாப்பியாக இருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டேக் கேர்.